அரசியல், புலனாய்வு, சினிமா, ஆன்மீகம், இலக்கியம், மருத்துவம், வணிகம், மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்து மாதம் இருமுறை வெளியாகும் நம் அங்குசம் நிகழ்வு உங்கள் இல்லம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் 500 மட்டுமே. தொடர்பு எண் 9488820225. அங்குசம் செய்தி, மக்களுக்கான செய்தி. வெல்கம் டு டிகே டாக்ஸ். இன்னைக்கு நம்ம டாக் ஷோல ஒரு முக்கியமான ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போறோம். நம்ம திருச்சியில எல்லாமே எல்லா இடத்துலையுமே ரொம்ப ஃபேமஸ். அதுவும் குறிப்பா உணவு வகைகள் அதை விட ஃபேமஸ். அதுலேயும் நம்ம நைட் ஃபுட்டு, அப்புறம் ஸ்ட்ரீட் ஃபுட்டுன்ற இடத்துல வந்து நிறைய கடைகள் இருக்கு நம்ம திருச்சியில். அப்படிப்பட்ட ஒரு கடை தான் நம்ம திருச்சி காஜாப்பேட்டையில் உள்ள ஒரு டிஃபன் கடைன்னு சொல்லலாம். அந்த டிஃபன் கடையில் பார்த்தீங்கன்னா டபுள் கலக்கி ரொம்ப ஃபேமஸ். இப்போ கூட நைட் டைமில் பார்த்தீங்கன்னா டபுள் கலக்கிக்கு ஒரு கூட்டமே இருக்குது. அந்த கடை எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம காஜாப்பேட்டை செல்வம் டிஃபன் ஸ்டால் அப்படின்ற ஒரு ஸ்டால். சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு மேலே ரெடி பண்ணுவாங்க. ஒரு 8-9 மணிக்கு மேலே சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். நைட் ஒரு 11-12 மணி வரைக்கும் ஓடும். அப்படிப்பட்ட ஒரு கடை. அந்த கடை வந்து நம்ம திருச்சியில் ஒரு 40 வருஷமா நடந்துட்டு இருக்கு. அந்த கடையை ரன் பண்றவர் செல்வகுமார், செல்வகுமார். அவருக்கு ஒரு 61 வயசு. அதுவும் குறிப்பா அந்த டபுள் கலக்கிக்கு ஃபேன்ஸ்ன்னு சொல்லி அவருக்கும் அவர் கடைக்கும் ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. அப்படி வந்துகிட்டு போயிருக்கப்ப சேகர்னு ஒருத்தர் அதே ஏரியால மரக்கடை வச்சிருக்காரு. அவரு ஒரு கட்சியில இதற்கு முன்னாடி இருந்தாரு. எந்த கட்சினா தேமுதிகன்ற ஒரு கட்சியில இருந்தாரு. நாளடைவுல மாற இப்ப பிஜேபின்ற ஒரு கட்சியில அவர் சேர்ந்துட்டாரு. சேர்ந்ததுக்கு அப்புறம் இவர் கடைக்கு ரெகுலரா சாப்பிட வரப்போக இருந்திருக்காரு. கடந்த வெள்ளிக்கிழமை 16/5/2025 நைட்டு ஒரு 11 போல சாப்பிட்டுருக்காரு. சாப்பிட்டுட்டு அவர் கடையில இருந்த ஒரு போட்டோவை பார்த்துட்டு பயங்கரமான கோவம் சேகருக்கு. ஏன்டா இவ்வளவு கோவப்படுறாருன்ற மாதிரி அந்த கடையோட ஓனர் செல்வகுமார் கேட்டிருக்காரு. எதுக்காக என் கடையில இந்த போட்டோ பார்த்துட்டு நீங்க கோவப்படுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நான் இருக்க ஏரியால நீ எப்படி இந்த போட்டோ வைக்கலாம், நான் தான் இந்த ஏரியால பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி சொல்லி, சமைக்கிற இடத்துல என்னென்ன பொருள் இருக்கோ அந்த பொருளை எடுத்து தாக்கி அவருக்கு தலையில பலத்த காயம் ஆயிருச்சு. அவருக்கும் ஒரு 5 தையல் போட்டாங்க. 5 தையல் போட்டதுக்கப்புறம் ஜிஹெச்ல அட்மிட் பண்ணி ஒரு 3 நாள் பெட் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் காவல்துறைக்கு கம்ப்ளைண்ட் போயிருக்கு. கம்ப்ளைண்ட் போய் இதை பார்த்து அப்புறம் ஆக்ஷனும் எடுத்து அவரை சேகரை ரிமாண்டும் பண்ணிட்டாங்க. அப்படி யாரோட போட்டோவை பார்த்து இவர் கோவப்பட்டாரு பிஜேபி சேகர் அப்படின்னா, அந்த இடத்துல தந்தை பெரியார் போட்டோ இருந்திருக்கு. அவர் கிட்டத்தட்ட 40 வருஷமா கடை நடத்திட்டு இருக்காரு. 38 வருஷமா அவர் கடையில இந்த பெரியாரோட போட்டோ இருக்கு. மாலை போட்டு சாமிக்கெல்லாம் எப்படி எல்லார் வீட்லயும் மாலை போட்டு பொட்டு வச்சிருப்பாங்களோ அதே மாதிரி பெரியாரோட போட்டோவுக்கு இவர் மாலை போட்டு வச்சு இவர் கடையில பெரியார் போட்டோ தான் இருக்கு. வேற எந்த போட்டோவுமே கிடையாது. அவரை நம்ம நேரில் சந்திச்சு எதுக்காக நீங்க பெரியார் போட்டோ வச்சிருக்கீங்க அப்படின்றது மாதிரி கேட்டோம். அதுக்கு அவர் என்ன கூறியிருக்காருன்னா, நான் என்னோட விருப்பம், தனிப்பட்ட விருப்பம் வச்சிருக்கேன். அவரை எனக்கு பிடிக்கும், அதுக்காக வச்சிருக்கேன். இது நம்ம தமிழ்நாடா இல்ல வேற எதுவும் மாநிலமா அப்படின்ற மாதிரி சந்தேகமாகி போச்சு. இப்ப நடந்த சம்பவங்கள் பார்த்தா இந்த பூமி சுதந்திர பூமி. அவங்கவுங்களுக்கு விருப்பப்பட்ட விஷயத்த நிறைய பேர் செய்யணும். அதே மாதிரி நம்ம இந்தியா வந்து எந்த நாடு, இந்த இந்துத்துவ நாடுன்னு தான் இப்ப சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஆனா இந்துத்துவ நாடு கிடையாது, ஒரு சமத்துவ நாடு அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிதான் எல்லாருமே நினைக்கிறோம். ஒரு சிலர் இது இந்துத்துவ நாடு அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு தன்னோட விஷயத்த இன்னொருத்தவங்களுக்குள்ள திணிக்க பாக்குறாங்க. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பிடிச்ச சாமியை கும்பிட்டுக்கிட்டும் பிடிச்ச அரசியல் தலைவர்கள் பின்னாடியும் போயிட்டு இருக்காங்க. இதுல வந்து நீ இந்த தலைவரை தான் ஃபாலோ பண்ணணும், இந்த சாமி தான் நீ கும்பிடணும், யாரும் இந்த வித சட்டமும் இங்க போடக்கூடாது. அப்படிப்பட்ட நம்ம நாட்டுல, நம்ம தமிழ்நாட்டுல, அதுவும் நம்ம திருச்சியில இவரோட கடையில ஏன் நீ பெரியார் படத்தை நீ வச்சிருக்க, இங்க வைக்க கூடாது, என் ஏரியால எப்படி நீ பெரியார் படத்தை வைக்கலான்னு சொல்லி குடிச்சிட்டு வந்து தகராறு பண்ணி குக்கர் எடுத்து அடிச்சு மண்டையை உடைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இவரு இப்ப ரிமாண்ட் ஜெயிலுக்கும் போயிட்டாரு. ஸோ இது பத்தின நேரடி தகவலை அதை பாதிக்கப்பட்ட செல்வகுமாரே சொல்லியிருக்காரு. வணக்கம், என் பேர் செல்வகுமார். உங்க வயசு 61. நீங்க எத்தனை வருஷமா கடை வச்சிருக்கீங்க? 40 வருஷம். சமீபத்துல ஏதோ பிரச்சனை ஆச்சு உங்களுக்கு, தலையில அடிப்பட்டு காயமாச்சு? ஆமாங்க, வெள்ளிக்கிழமை நைட்டு ஒரு புறப்போர் சாப்பிட வந்தாரு. வெள்ளி நைட்டு 11:30 மணிக்கு சாப்பிட்டு கடையில் வம்பிழுத்தாரு. என் போட்டு கடையில் பெரியார் போட இருக்கக்கூடாது, உடைப்பேனாரு. நான் அதெல்லாம் செய்யாதீங்க போங்கன்னேன். அதுக்காக என் தலையில் அடிச்சுட்டாரு என்ன. அதனால எனக்கு காயமாயிடுச்சு. என்கிட்ட வம்பிழுத்த ஒரு பேர் சேகர், அவர் மரக்கடை வச்சிருக்காரு. அவர் பிஜேபி இருக்கிறதுனால பெரியார் போட இருக்கக்கூடாதுங்கிற. என் ஏரியாவில் பெரியார் போட இருக்கக்கூடாது எங்கேயும். ஓ, அப்படி சொல்ற அளவுக்கு இந்த ஏரியாவுக்கு அவர் என்ன இதுக்கு முன்னாடி ஊராட்சி மன்ற தலைவரா இல்லை கவுன்சிலராக இருந்தாரா? இல்லை, அதெல்லாம் இல்லை. தேமுதிக இருந்தாரு, இப்போ வந்து பிஜேபி இருக்காரு. அவர் சாதாரண ஆள் தான். இதை வச்சு அவர் வந்து என்ன வம்புழுக்குன்னு ஆசைப்படுறாரு. சரி, ஓகே. இதுக்கு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா நீங்க? கொடுத்துருக்கேன் சார். அவங்க விரைவா வந்து நடவடிக்கை எடுத்தாங்க. அவரை கைது பண்ணி உள்ள போட்டுருக்காங்க. செக்ஷன் 307 போட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்க பெரியார் கட்சியில தீக்கால இருந்து? இல்ல, அதெல்லாம் இல்ல. எந்த ஏக்க தொடர்பும் எனக்கு கிடையாது. இப்ப 40 வருஷமா இந்த கடை ரன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. ஆமாங்க. 40 வருஷமா பெரியார் போட்டோ வச்சிருக்கீங்க? ஆமா, 38 வருஷம் வச்சிருக்காங்க. எதனால பெரியார் போட்டோ மட்டும் வச்சிருக்கீங்க, மத்தவங்க போட்டோ வைக்கல? எனக்கு மத்தவங்க கருத்துக்கள், பெரியார் கருத்துக்கள் எனக்கு பிடிக்குது, அதுக்காக அவர் வச்சிருக்கேன். இந்த பிரச்சனைகள் நடந்ததுல யாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்களா? வந்தாருங்க. இந்த வார்டு திமுக பிரமுகர் வந்தாங்க. அவங்க வந்து எனக்கு உதவி செய்யறேன், எதா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம்னு சொன்னாங்க. அதே மாதிரி தீக்காவில் வந்து வந்தாங்க. அவங்களும் எதா இருந்தாலும் சொல்லுங்க, நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. உங்களுக்கு அடிப்பட்டு எத்தனை நாள் ஆச்சு? 5 நாள். வெள்ளிக்கிழமை நைட் ஆச்சு. டாக்டர் ட்ரீட்மெண்ட் பாத்தீங்களா? பார்த்தேன் சார். பெரியார் சென்னை திருச்சி பெரியார் பார்த்து. என்ன சொன்னாங்க? அவங்க வந்து காயம் பலமா இருக்குது, நீங்க 3 நாள் ரெஸ்ட் இருக்கணும், பெட்ல இருக்கிறேன்னாங்க. சரி, 3 நாள் பெட் இருந்தா வந்தேன். 5 தையல் போட்டு. இந்த சேகருங்கன்றவர் செல்வகுமார் நடந்த சம்பவத்தை இவர் அந்த ஊர்ல இருந்த
திமுக பிரமுகர் மூக்கன் அவர் கேள்விப்பட்டு அதுக்கப்புறமா அவர் கூட ஒரு 10 பேர் வந்து பெரியார் படத்துக்கு மாலை பொட்டு வச்சு ஒரு கோஷம் போட்டு போயிருக்காங்க, பெரியார் வாழ்க அப்படின்னு. மீண்டும் இது சம்பந்தமான எது பிரச்சனைகள் வந்தா நாங்க உங்களுக்கு உறுதுணையா இருக்கோம்னு சொல்லி அந்த ஏரியாவில் உள்ள திமுக பிரமுகர் மூக்கன் அவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காரு. அதுவும் இல்லாம திக கட்சியில இருந்தும் போய் இவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது செல்வகுமாருக்கு இது மாதிரி மீண்டும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா எங்ககிட்ட சொல்லுங்க, நாங்க வந்து உங்களுக்கு உறுதுணையா இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து எல்லாருமே அண்ணன் தம்பி அப்படின்ற ரேஞ்சில் தான் எல்லாருமே பழகிட்டு இருக்கோம். இந்த இடத்துல வந்து பிரிவினைவாதம் மத ரீதியாகவும் ஜாதி ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் யாருக்கிட்டே இந்த விஷயத்தையும் தெரிவிக்க வேண்டாம் அப்படின்றத அங்குசம் சார்பாகவும் நம்ம மக்கள் சார்பாகவும் நான் கேட்டுக்கிறேன். மீண்டும் நம்ம அடுத்த ஒரு நல்ல ஒரு டாக் ஷோலையும் நல்ல ஒரு ஸ்டோரியிலையும் உங்களை சந்திக்கும் நான் உங்கள் விஜய் டிகே. அரசியல், புலனாய்வு, சினிமா, ஆன்மீகம், இலக்கியம், மருத்துவம், வணிகம், மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்து மாதம் இருமுறை வெளியாகும் நம் அங்குசம் நிகழ்வு உங்கள் இல்லம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் 500 மட்டுமே. தொடர்பு எண் 9488842025. அங்குசம் செய்தி, மக்களுக்கான செய்தி.